ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலகண்ட் டிசைனர். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோம்னா, லீஃப் ஷேப்பில் வந்து பட்டன்ஹோல் ஸ்டிச் வச்சு எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். அதில் வந்து என்னென்னா, ஒன் சைடு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தனியாக வந்து இன்னொரு சைடை வந்து ஃபில் பண்ணோம். அப்படி ஃபில் பண்ணும்போது நடுவில் வந்து கேப் ஃபார்ம் ஆனுச்சு. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருந்தோம். பட் இந்த வட்டம் வந்து அதே பட்டன்ஹோல் ஸ்டிச்சை வச்சு இன்னொரு மெத்தடில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 சைடும் அட் அ டயத்தில் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். அப்படி போடும்போது சென்டரில் வந்து கேப் ஃபார்ம் ஆகாது. இதுக்கும் நான் இந்த க்ரீன் கலரில் வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். நீடில் வந்து துலிப் நம்பர் 23 தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தான் இந்த லீஃப் வந்து போட்டிருக்கேன். இந்த லீஃபில் இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனில் இங்கே, அதாவது ஹாஃப்க்கு கொஞ்சம் மேலே இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு லாங்கில் வேணுமோ அந்த அளவுக்கு லாங்கில் ஒரு ஸ்டிச் போட்டு த்ரெட்டை ரிவர்ஸில் இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச்சை போடணும். அப்படி போடும்போது இந்த த்ரெட்டை வந்து இது ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிச். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போனதில் வந்து இந்த சைடில் இருந்து அப்படியே ஒன் சைடாக ஃபில் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ நம்ம 2 சைட்லேயுமே ஒரே டயத்தில் ஃபில் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஃப்ரண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ரிவர்ஸில் இழுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடில் இதே மாதிரியே இந்த லீவ் ஃபுல்லாமே வந்து மாற்றி மாற்றி ஸ்டிச்சஸ் போடணும். லீஃபோட ஸ்லாண்டிங்கை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரியே மெயின்டைன் பண்ணணும். இப்போ இதோட வந்து இந்த இடத்துல நம்ம எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம்.
இதுக்கு அவுட்லைனுக்கு வந்து சுகர் பீட் யூஸ் பண்ண போகிறேன். நார்மல் சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன், சிங்கிள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். லீஃப் ஷேப்புக்கு அவுட்லைன் போடுறதுக்கு நான் எப்பயுமே இங்கேருந்து தான் வந்து த்ரெட் எடுப்பேன். அப்போ தான் வந்து ஷார்ப் எட்ஜ் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் 2 பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம அதுக்கு மேலே கவுண்ட்டை வந்து ரைஸ் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பண்ணோம்னா ஃப்ரேமை விட்டு கலட்டினதுக்கப்புறமா அந்த டிசைன் வந்து அப்படியே நமக்கு இல்லாமல் வேறு மாதிரி ஷேப்பாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணால் போதும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஷார்ப் எட்ஜ் வரும்போது எட்ஜில் எண்டில் ஒரு பீட் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைட் டர்ன் பண்ணுற மாதிரி இறக்கமாக ஒரு ஸ்டிச் போடணும். இதுக்கப்புறம் எப்பயும் போல் 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த இடத்துல அவுட்லைனுக்கு நான் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை சிம்பிள் லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லீஃபை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.